Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட 2ஆம் இடை பருவத்தை 2024க்கான கொஷின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தமிழ் எக்ஸாம், அதே மாதிரி வந்து தமிழ் மேத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப்புக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கு ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நடந்தது. நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, ஈஸியாக இருந்ததா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்த எல்லா எக்ஸாம் ரொம்ப எளிமையாக தான் இருந்ததுன்னா, பர்டிகுலர் தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை 1 மார்க் கரெக்டாக எழுதுனீங்க. ஸோ எந்தெந்த எக்ஸாம் ஈஸியானு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தமிழ் கொஸ்டின் பேர். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் இ, கூற்று இரண்டும் சரி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து சிற்றிதழ் குற்றால குறவஞ்சி, லா என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மநாமால் வெளியிடப்பட்ட கவிதை கிரீடம் என்று போடுவது சிற்றிதழ் குற்றால குறவஞ்சி. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் 3-1-4-2. ஃபோர்த் ஒன் ஈறுபோதல் முன்னின்று மேய்த்தல் தனிக்குறை முன்னிட்டு நல்லாடை ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் வந்து ஜனப்பள்ளியன் சொல்ல ஆப்ஷன் 5 மக்கள் வெள்ளம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 6th ஒன் அழகும் அறிவும் இளமை வாய்ந்தவன் யாரிடம்? மன்னர் அமைச்சரிடம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடியார் பாலத்தின் சுவற்றில் இருந்தாருன்னா அடியாற்று பாலத்தின் சொல்ல. 6th ஒன் டவுட் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். சம்டைம் அமைச்சர் மன்னரிடம் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸு. அதுக்கு 8th ஒனுக்கு ஆக்கு பெயர் விதிப்பெற சொல்கிறது வந்து ஆசிரியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறைக்கடல் அப்படின்றது வந்து வினைத்தொகை. மாஸ்டரில் அப்படின்னு கூட்டு பயிற்சி. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள். அயர்ந்து எழுந்த ரெண்டுமே ஈஸியாக பிரிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன. செந்துறை பாடன்பாட்டுத்துறை. தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பணியாக வினா தொடர்களை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரபு சொற்கள் கலை சொல்லாக்கம். நெக்ஸ்ட் கலை சொல்லாக்கத்தின் அகராதிக்குள்ள வேறுபாடு. சிங்கி பெற்ற பரிசுல குற்றால ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எதிர்பார்த்தோன்னா ஜீவாவின் பேச்சினை குறித்து சுந்தர சாம்சங் இதெல்லாம் எதிர்பார்த்து நயம் பாராட்டுதல். அதுக்கப்புறம் வந்து கல்லும் கதை சொல்லும் தொடர்ந்து தஞ்சை பெரிய கோளுக்கு விருந்தான விளக்கமும். அதே பாரசம் ஒரு படிச்சுக்க வேணும் உதாரணத்துக்கு பார்த்து மெய்ப்பிக்க. அதுக்கப்புறம் சிற்றூரும் என தொடங்கும் பாடலை தட்டின் மனப்படப்பகுதி தமிழ் கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர். மேத்ஸ் ரொம்ப எளிமையாக இருந்தது. ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ + பி சிமெட்ரிக். செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி 1/3. தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஏ அண்ட் பி ஆர் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர். ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி 2/1. ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 0. செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி கொலினியர். எயித் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 1/2. நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி -7/3. டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 1/3. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸில் 11th 12th சம் மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிளான சம் தான். 13th சம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன். 14th சம் வந்து வெக்டர்லேருந்து கேட்டது 14-15. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் 16th சம் வந்து மேட்ரிக்ஸ். 17th வந்து வெக்டர். 18th வந்து மேட்ரிக்ஸ். 19th வந்து வெக்டர். 20th வந்து மேட்ரிக்ஸ் கேட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. 5 மார்க்கில் 21st வந்து மேட்ரிக்ஸும் அதே எய்தர் ஆர் சாய்ஸ் ப்ரூவ் தட் த மீன் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 22 மேட்ரிக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க லிமிடேஷன். 23rd வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து வெக்டரில். அதே மாதிரி வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24th வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் 1 மார்க் கொஸ்டின் மேட்ரிக்ஸில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட இதுவும் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 2 மார்க்குமே ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. 4 3 மார்க் 4 5 மார்க் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல் கொஸ்டின் பேப்பர் 10 ஒன்று. ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ 3. செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ 2006. தேர்ட் ஒன்று மீண்டும் நோக்கடி இறக்குமதி செய்வது மறு ஏற்றுமதி வியாபாரம் ஆப்ஷன் இ. ஃபோர்த் ஒன்றுக்கு வியாபாரம் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஒன்றுக்கு மொத்த வியாபாரம். 6th ஒன்றுக்கு 3. 7th ஒன்றுக்கு சிறிய. 8th ஒன்றுக்கு வந்து சுற்றாடும் வியாபாரிகள் இ. 9th ஒன்றுக்கு பன்னாட்டு வியாபாரம். 10th ஒன்றுக்கு உள்நாட்டில் இருந்து பொருட்கள் வெளிநாட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டால் அது ஏற்றுமதி வியாபாரம். 2 மார்க்கில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டினாக தான் இருந்தது. 5 2 மார்க், 5 3 மார்க், 3 5 மார்க் ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்தது, எளிமையாக இருந்ததா, டஃப்பாக இருந்தா, எத்தனை 1 மார்க் சரியாக எழுதிருக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய பயாலஜிக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் டெஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்லேருந்து கட்டாயம் படிங்க. கட்டாயம் அதில் நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் மிட்டம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து வி ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஆஃப் இயர்லி. ஸோ ஆஃப் இயர்லிக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் தொடர்ச்சி நிறைய வீடியோ போட போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ். அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the 4th and second midterm exam. All the best. Okay, thank you. Bye.